வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சீன அதிபர் ஜின்பிங்கை பாராட்டிய இந்திய பிரதமர். இரு தரப்பினரின் பேச்சு பல கோடி மக்களின் நலன் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி. தமிழக முதல்வருக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ் குடும்பத்தினரின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சியடைவதாக தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம். மக்கள் சுற்றுப்பயணத்தை குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு. முதலமைச்சர்கள் பட்டியலில் மு.க. ஸ்டாலினுக்கு இடமில்லை என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். விடியல் தர ஆட்சி வீழட்டும் என்றார் பாமக தலைவர். இனி விரிவான செய்திகளை காணலாம். சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜின்பிங்கை பாராட்டி பேசியுள்ளார். சீனாவின் தியான்ஜிங் நகரில் நடைபெறும் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜின்பிங்கை பாராட்டி பேசியுள்ளார். இதில் பிரதமர் மோடி பேசியபோது சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை வெற்றிகரமாக நடத்தும் சீன அதிபர் ஜின்பிங்குக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதில் பரஸ்பர நம்பிக்கைகள், மரியாதை மற்றும் உணர்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நமது உறவுகளை மேம்படுத்த உறுதியளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இதனைத் தொடர்ந்து நமது இருதரப்பு ஒத்துழைப்புடன் 280 கோடி மக்களின் நலன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லையில் படைகள் திரும்ப பெறப்பட்ட பிறகு அமைதியான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமானங்களும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்வதால் அமெரிக்காவிற்கு எதிராக வியூகம் அமைக்கப்படும் என கூறப்படுகிறது. ஜெர்மனியில் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்களின் குடும்பத்தினருடன் வந்து உற்சாகமாக வரவேற்றனர். தமிழகத்திற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் 7 நாள் பயணமாக ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு புறப்பட்டார். இந்நிலையில் ஜெர்மனி சென்றடைந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதில் ஸ்டாலின் அப்பாவை ஜெர்மனிக்கு வரவேற்கிறோம் என்ற பதாகையுடன் சிறுமி ஒருவரும், மேலும் ஏராளமான ஜெர்மனி வாழ் தமிழர்கள் குடும்பத்துடன் வந்து முதல்வர் ஸ்டாலினை வரவேற்றனர். அவர்களின் வரவேற்பை பெற்றுக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் இங்குள்ள எனது தமிழ் குடும்பத்தின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இங்கிருந்து தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த பயணத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சுற்றுப்பயணத்தை குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் 2வது மாநாட்டை நிறைவு செய்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலுக்கான அடுத்த கட்ட பாதையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. இதில் கொள்கை தலைவரான தந்தை பெரியார் பிறந்த நாளான வருகின்ற 17ஆம் தேதி ஈரோட்டில் இருந்து முதல் மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து விஜய் தலைமையில் பனையூரில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த செயலாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமனம் செய்ய மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர் பட்டியலில் மு.க. ஸ்டாலினுக்கு இடமில்லை என்று விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவில் 10 மக்களவை தொகுதிகளுக்கு கூடுதலாக உள்ள மாநிலங்களை ஆளும் முதலமைச்சர்களில் யார் சிறந்தவர் என்பதை அறிய கருத்து கணிப்பு நடத்தினர். இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 10 இடங்களில் வர முடியாத அளவிற்கு செல்வாக்கு இழந்திருக்கிறார். பின்னர் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 57% மக்களின் ஆதரவை பெற்றிருந்த மு.க. ஸ்டாலின் தற்பொழுது பாதி அளவிற்கும் குறைவான ஆதரவை மட்டுமே பெற்றுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலுமே தோல்வியடைந்து விட்டது என்றார். பின்னர் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களின் செல்வாக்கு மேலும் குறையும் என்றும் தெரிவித்தார். பின்னர் விடியல் தரா ஆட்சி வீழட்டும் என்றும் கூறினர். திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் பாசன மேலாண்மை பயிற்சி மையத்தில் நேரடி நியமனம் செய்யப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு அடிப்படை பயிற்சி வகுப்புகளை அமைச்சர் நேரு காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் தமிழ்நாடு பாசன மேலாண்மை பயிற்சி மையம் உள்ளது. இங்கு திருச்சி மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் பணி நியமனம் பெற்ற 257 பேருக்கு பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார்.
இதன் தொடக்க விழாவிற்கு திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் தலைமை தாங்கினார். ஆணையர் மதுபாலன் முன்னிலை வகித்தார். இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய போது, தமிழக அரசு நிதி பட்ஜெட்டில் அதிகமாக நிதி ஒதுக்குவதில் 2வது இடமாக மாநகராட்சி நிர்வாகத்துறையும், முதல் இடத்தில் மின்சாரத்துறையும் உள்ளதாக தெரிவித்தார். இதில் குடிநீர் நாள்தோறும் மக்களுக்கு வருகிறதா என்பதற்காக காலை 6 மணிக்கு களத்தில் வந்து குடிநீர், கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் சம்பவ இடத்தை பார்க்காமல் எந்த ஒரு திட்டத்திற்கும் எஸ்டிமேட் போடக்கூடாது. ஆணையர் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கலந்த எந்த திட்டத்திற்கும் முன்னுரிமை வழங்க வேண்டுமோ அதனை எடுத்து அதற்கு தேவையான எஸ்டிமேட் போட்டு டெண்டர் வைத்து பணியை செய்ய வேண்டும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்தார். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை பகுதியில் உள்ள KCG தொழில்நுட்ப கல்லூரியில் இன்ஜினியர்ஸ் 25 என்ற வருடாந்திர அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் பேசியுள்ளார். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை காரப்பாக்கத்தில் உள்ள KCG தொழில்நுட்ப கல்லூரியில் இன்ஜினியர்ஸ் 25 என்ற வருடாந்திர அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 31 பள்ளிகளில் இருந்தும் 2753 மாணவர்கள் பங்கேற்று தங்களது அறிவியல் திறமைகளை வெளிப்படுத்தினர். தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் உயர்கல்வி மீதான நிஜ உலக அனுபவத்தை பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவதற்கான பயிலரங்குகள், சவாலான போட்டிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்றுதான் நான் வருகை தந்துள்ளேன். மாணவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது. மாணவர்கள் கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியை நிறுத்திவிடக் கூடாது. உங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதை அறிவை பயன்படுத்தி செய்து கொண்டே இருங்கள் என மாணவர்கள் மத்தியில் பேசியுள்ளார். இந்த KCG-னுடைய MGES 25 அப்படிங்கிற இந்த நிகழ்வில் நான் கலந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 3 days பிஃபோர் தான் அவெல்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இதில் கலந்துக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சி நான் தேதி நான் கொடுத்துட்டேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமா எனக்கு தெரியல, பட் இது எது சம்பந்தமான நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது அவங்க they were just explaining about what is Engineers 25. சொல்லும்போது இப்படி சொன்னா நான் வருவேன்னு தெரிஞ்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியல சார், நிறைய அரசு பள்ளி பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க சார் என்று அவங்க எடுத்து சொன்னாங்க. உடையாரு சொன்ன எத்தனை பணிகள் இருந்தாலும் சரி, முதல்ல நான் வந்துட்டேன், அப்புறம் நான் போறேன் என்று நான் ஒத்துக்கிட்டு அன்னைக்கு உங்க முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். not only for the government students, it's for all the students. ஏன்னா நீங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி பிள்ளைகளாக இருந்தாலும், உதவி பெறுகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், தனியார் பிள்ளைகளாக இருந்தாலும், அது எங்களோட பிள்ளைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் ஸோ அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சியை நான் கலந்துட்டு போகும்பொழுது ஏன் நாளைக்கு இந்த அரங்கத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக வரலாம், அந்த சயின்டிஸ்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் உங்களெல்லாம் தேடி நான் வந்திருக்கேன். திருவள்ளூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை அமைச்சர் கணேசன், அமைச்சர் நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாக மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் சார்பில் முகாம்கள் அமைக்கப்பட்ட நிலையில் படித்து முடித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் முகாமில் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் முகாமை பார்வையிட்டு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, பூந்தமல்லி நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் பேசிய போது, இதுவரை 341 மெகா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி 2 லட்சத்திற்கு அதிகமானோர் வேலைவாய்ப்புகள் உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் கூறினார்.
அமைப்பாளர் அன்பு தம்பி பாலச்சந்திரன் உள்ளிட்ட மற்றும் அனைத்து கழகத்தினுடைய முன்னோடிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்லை போக்குவதற்காக அயல்நாடுகளுக்கெல்லாம் சென்று அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் 2 நாளைக்கு முன்பு ஒன்றிய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே உற்பத்தி துறையில் அதிகமான அளவிற்கு தொழிலாளர்களை உருவாக்கி இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இந்தியாவில் முதலிடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது என்ற செய்தியை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதுவரையில நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் சற்றேறக்குறைய இதுவரை 341 மெகா வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியிருக்கிறோம். 341 மெகா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி 2,72,817 இளைஞர்களுக்கு இதுவரையில இன்றைய வரையில வேலை வாய்ப்பை தனியார் துறையிலே பெற்று தந்திருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். திருப்பூரில் விநாயகர் சிலைகளின் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் இதில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசியுள்ளார். திருப்பூர் மாநகரில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இதில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இந்த ஆட்சியில் 17,000 கோவில்களில் பூஜைகள் நடைபெறுவது கிடையாது என்றும் கோவில் சொத்துக்கள் 1,00,000 ஏக்கர் என்னவாயிற்று என்றே தெரியவில்லை என குற்றம் சாட்டியவர் கோவில்களை திமுக அரசு இடிப்பதாகவும் ஒவ்வொரு முறையும் இடிக்கும் போது நாம் நீதிமன்றத்திற்கு சென்று பாதுகாக்க வேண்டியுள்ளது என வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் 2026 ஆட்சி அமையும் போது அறநிலையத்துறை என்ற துறையே இருக்கக்கூடாது என காட்டமாக தெரிவித்த அவர் ஐயப்பன் பக்தர்கள் மாநாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பதிவிட்டதை நான் ரீட்வீட் செய்தேன். அதற்கு அமைச்சர் சேகர் பாபு என்னை அரண்டு புரண்டு விட்டார் என தெரிவிக்கிறார். அவருக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன். நாம் இருவரும் புரட்சி தலைவி அம்மாவின் பள்ளியில் பயின்றவர்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்வது கிடையாது என்றும் மற்ற விழாக்களுக்கு சொல்கிறார் என்றும் வேதனையாக இருக்கிறது. அவர்கள் இது குறித்து சிந்திப்பது கிடையாது. நாம் தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது முதலமைச்சராக போவது கூட்டணியின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி தான் என கூறிய அவர் அதிமுக கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து வெளிநாடு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் இதுவரை எவ்வளவு முதலீடுகள் எத்தனை நாடுகளில் இருந்து என்னென்ன நிறுவனங்களில் இருந்து வந்துள்ளது என்ற அறிக்கையை இதுவரை வெளியிடுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலையில் புதிய மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டரங்கு கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து 1 வார காலத்திற்குள் பணிகளை முடிக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிதாக மக்கள் குறை தீர்வு நாள் அரங்கம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனை 12.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த அரங்கத்தின் தரை தளமானது 13,073 சதுர அடியும் இடைமட்ட தளமானது 2,808 சதுர அடியும் முதல் மற்றும் 2ஆம் தளமானது தலா 10,975 சதுர அடி பரப்பளவிலும் அமைய உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் தர்பகராஜ் மீதமுள்ள பணிகளை விரைவாக முடித்து பணி நிறைவு சான்றிதழை 1 வார காலத்திற்குள் வழங்குமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கௌதமன், பாலன் மற்றும் பலர் உடன் இருந்தனர். கரூரில் நடைபெறும் முப்பெரு விழா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சார விழாவாக அமைய கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
கரூரில் திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் திமுக கட்சி அலுவலகமான அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் முப்பெரும் விழாவை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது குறித்து தெரிவித்தனர். மேலும் முப்பெரும் விழா நடத்த அனுமதி அளித்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி பேசியபோது, நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவை வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார விழாவாக மாற்றும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு கட்சியினர் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். சென்னையில் பெண்கள் சிறுநீரகவியல் அமைப்பின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிரிவு சார்பில் வினிகான் 2025ஆம் ஆண்டு மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மேம்பட்ட சான்றுகள் சார்ந்த சிறுநீரகவியலை பயனுள்ள ஒத்துழைப்புடன் பயிற்சி செய்தல் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அறிவியல் முன்னேற்றுதல், ஒத்துழைப்பை வளர்ப்பது மற்றும் சிறுநீரகவியலின் பெண் நிபுணர்களை மேம்படுத்துதல் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் MSSRF தலைவர் மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன், இந்திய சிறுநீரகவியல் சங்க செயலாளர் மருத்துவர் ஷியாம் பன்சால், இந்திய உறுப்பு மாற்று சங்க தலைவர் மருத்துவர் அர்பிதா ரே சௌத்ரி மற்றும் சிறுநீரக வாரியர்ஸ் நிறுவனர் வசுந்தரா ராகவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த மாநாட்டில் இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட சிறுநீரக மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவின் படகு போட்டியில் வீயபுரம் அணியினர் நேரு கோப்பையை வென்றனர். கேரள மாநிலத்தில் நீர்நிலைகள் அதிகம் கொண்ட ஆலப்புழா மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு படகு போட்டி நடைபெறுவது வழக்கமாகும். இதையடுத்து இந்த ஆண்டு 71வது நேரு கோப்பை படகு போட்டி மாவட்டத்தின் முக்கிய ஏரியான புன்னமடை ஏரியில் நடைபெற்றது. இதில் 20 நீண்ட படகுகள் உட்பட 75 படகு குழுவினர் பங்கேற்ற நிலையில் பல்வேறு சுற்றுகளில் நடைபெற்றது. இந்த போட்டியின் இறுதி சுற்றில் மேல்பாடம், நீரானம், நடுப்பாகம், வீயபுரம் ஆகிய அணியினர் மோதிக்கொண்டனர். இந்த நிலையில் கைநகரி கிராமத்தினர் சார்பில் போட்டியிட்ட வீயபுரம் படகு அணியினர் வெற்றி பெற்று நேரு கோப்பையை கைப்பற்றினர். மேலும் இந்த படகு போட்டியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சென்னை பகுதியில் நடைபெற்ற மனைவி நல வேட்பு விழாவில் 100க்கும் மேற்பட்ட இளம் ஜோடி முதல் முதிய தம்பதி வரை பங்கேற்று தங்களது அன்பை பரிமாறியுள்ளனர். சென்னை பூவிருந்தவள்ளி ஐயப்பன் ஆலய மண்டபத்தில் BJC தவமை சார்பில் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆணும் தங்களின் தோளோடு தோள் நின்று இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்தி செல்லும் வாழ்க்கை துணையை நன்றியுடன் வாழ்த்துவதற்காக இந்த கொண்டாட்டத்தை வேதாந்திரி மகரிஷி அறிமுகப்படுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட இளம் ஜோடி முதல் முதிய தம்பதி வரை பங்கேற்றனர். சமூகத்தில் நிலவும் ஏற்ற தாழ்வுகளை களைந்து கணவர் மனைவிக்கு மரியாதை கொடுத்து வாழ வேண்டும், தியானம் போன்ற பயிற்சிகளை அளித்து குடும்பங்களுக்குள் அமைதியையும் நல்லுறவையும் வளர்க்க வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொண்டு பூ பழம் மாற்றிக்கொண்டு தங்களது கைகளை பற்றிக்கொண்டு அன்பை பரிமாறி நிகழ்ந்தனர். 1994 முதலாக இந்த மனைவி நல வேட்பு நாள் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 32 ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடைய வாரிசுகளான மனவளக்கலை அன்பர்கள் மூலம் இந்த விழா தொடர்ச்சியாக தொய்வின்றி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், ஒவ்வொரு விசேஷமான நாட்களை, அதாவது ஒவ்வொரு பூஜை நாட்களாக, அதாவது தந்தையர் தினம், அன்னையர் தினம், குழந்தைகள் தினம், இதுபோல் பல நாட்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லும்பகலும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்திற்காக தன்னை மெழுகுவர்த்தியாக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி சிறப்பாக இருக்கணும், கணவன் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக வரலட்சுமி பூஜை, நோன்புகள் நிறைய இருக்கு, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அந்த மனைவி சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைச்சி சொல்றதுக்கு உண்டான நடைமுறையில் இல்லாத ஒரு விழாவாக அந்த குறையை போக்கிய மகரிஷி தன்னுடைய மனைவி அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளை இந்த விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த விழாவை கட்டுப்பாக்கம் அறக்கட்டளை சார்பாக அந்த அறக்கட்டளையிலுடைய தவமையம் BJC தவமையம், அந்த தவமையத்தின் சார்பாக இன்னைக்கு இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விழாவினுடைய சிறப்பு, பெண்ணினுடைய பெருமையை ஒவ்வொரு ஆண்களும் உணரணும், ஏன் பெண்களே கூட உணரணும். கரூர் மாவட்டத்தில் பழைய பேருந்து கூண்டு பிரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு 23 பேருந்துகள் எரிந்து நாசமடைந்துள்ளது.
சின்னமன் நாயக்கன்பட்டியில் முருகன் என்பவரின் தனியாருக்கு சொந்தமான கூண்டு பிரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தி பணியாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக பற்றிய தீ அருகில் இருந்த பேருந்துகளுக்கும் பரவியது. இதனையடுத்து தகவல் அறிந்த கரூர் தீயணைப்பு துறையினர் 3 தீயணைப்பு வாகனத்தின் மூலம் தீயை அணைத்தனர். இவ்விபத்தில் 23 பேருந்துகள் தீயில் முழுமையாக கருகியுள்ளது. பின்னர் காவல்துறையினர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் மதிப்பு குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே அரசு பேருந்து தாமதமாக வருவதால் பள்ளிக்கு நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என 5 கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களும் பெற்றோர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டத்தில் இருந்து வரும் அரசு பேருந்து நாள்தோறும் காலை 9 மணிக்கு மேல் அடைக்கம்பட்டிக்கு வருகின்றனர். இந்நிலையில் தேக்கம்பட்டி, ஒக்கரைப்பட்டியில் உள்ள பள்ளிக்கு செல்லும் 5 கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது 10 மணி ஆகிவிடுகின்றனர். இதனால் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களிடம் திட்டு வாங்குவது, வகுப்பு நேர குறைவு உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை சந்தித்தும் வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் காணவிலங்கு மற்றும் வருச நாடு சாலையில் சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த கண்டமனூர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். பின்னர் மாணவர்களும் பெற்றோர்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். என்னுடைய பேர் முருகேஸ்வரன். நான் அடைக்கம்பட்டி கிராமம், தேக்கம்பட்டி பஞ்சாயத்து எங்களுடைய கிராமம் வருது. தேக்கம்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள 5 கிராமங்கள் சமத்துவபுரம், அடைக்கம்பட்டி, டி மீனாட்சிபுரம், தேக்கம்பட்டி, பொன்னம்மாள்வெட்டி, ஆத்துக்காடு, முத்துரங்காபுரம், இத்தனை கிராம மக்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு தேக்கம்பட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒக்கரப்பட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதுக்கு ஹைஜி ஸ்கூலு, அதுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அப்போ குறைந்தது 60 மாணவர்கள் போகிறாங்க. இந்த பஞ்சாயத்தில் 60 மாணவர்கள் பள்ளிக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் டைம் 8:45 உள்ளே இருக்கணும். 8:30 இல்லை இப்போ ப்ரேயருக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்க அசம்பிள் ஆகணும். ஆனால் வண்டி வர்றது இங்கே 9:05, 9:10 வருது, அடைக்கம்பட்டி ஸ்டாப்புக்கு வருது. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப ப்ரேயர் முடிஞ்சு 1 ஹவர் பீரியடு, ஃபஸ்ட்டு பீரியட் ரன் ஆயிடுது. அதனால் பிள்ளைய அங்கே டீச்சர்ஸுகளுக்கு பயப்படுறாங்க, இப்போ போக மாட்டேன்றாங்க ஸ்கூலுக்கு. அதனால் எங்களுக்கு பஸ்ஸு என்ன செய்யணும், 9 மணிக்கு வர வேண்டி 8 மணிக்கு அடைக்கம்பட்டிக்கு. கேரள மாநிலம் கோட்டயம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் வணிக வளாகத்தில் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோட்டயம் மாவட்டம் காஞ்சிரப்பள்ளி அருகே தலப்பக்காட்டைச் சேர்ந்தவர் அபிஜித். இவரும் இவருடைய சகோதரி ஆதிரா மற்றும் தீப்பு கோபாலகிருஷ்ணன் ஆகியோரும் அபிஜித்திற்கு சொந்தமான காரில் காஞ்சிரப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். பின்னர் குன்னம்பாக்கம் அரசு மருத்துவமனை அருகே கட்டுப்பாட்டை இழந்த அபிஜித் கார் அருகிலுள்ள வணிக வளாகத்தில் வேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அபிஜித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஆதிராவும் தீப்பும் கோபாலகிருஷ்ணனும் படுகாயமடைந்தனர். பின்னர் படுகாயமடைந்த தீப்புவை கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஆதிராவை பாலாவில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கோட்டயம் போக்குவரத்து பிரிவு காவல்துறையினர் விபத்து பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே தனியார் ஹோட்டல் அறையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பூவிருந்தவள்ளி அருகே நசரத்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ் பூ அலங்காரம் செய்யும் பணி செய்து வந்துள்ளார். பின்னர் ஆடி மாதம் பிள்ளையார் சதுர்த்தி போன்ற திருவிழாக்களுக்கும் மலர் அலங்காரம் செய்த நிலையில் நிர்ணயித்த தொகையை சரியாக வசூல் செய்ய முடியாமல் சதீஷ் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நசரத்பேட்டையில் தனியார் ஓட்டலில் அறை எடுத்து தங்கி இருந்துள்ளார். பின்னர் சதீஷின் அறைக்கு ஓட்டல் ஊழியர் சென்றபோது சதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இருப்பதை கண்டு ஊழியர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து நசரத்பேட்டை காவல்துறையினர் புகார் அளித்தனர். பின்னர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சதீஷின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காட்டில் இந்து முன்னணி சார்பாக 3 நாள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை 400 காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஊர்வலமாக சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி
இந்து முன்னணி சார்பில் விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்திற்கு மாவட்ட கோட்ட அமைப்பாளர் ராஜேஷ் தலைமையில் மாநில செயலாளர் ரவிச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் சமூக சேவகரும் தொழில் அதிபருமான சாரதி பங்கேற்று ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலம் முக்கிய சாலையின் வழியாக தாஜ்புரா பகுதியில் உள்ள குளத்திற்கு சென்று சிலைகள் அனைத்தையும் கரைத்தனர். இந்த ஊர்வலத்திற்கு 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகன், மாவட்ட செயலாளர் மணி உள்ளிட்ட இந்து முன்னணியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் தெருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் அன்னை மரியாளினி பிறப்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் அன்னை மரியாளினி பிறப்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சிறப்பு சப்பரத்தில் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூண்டி மாதாவை பக்தர்கள் இறை பாடல்களுடன் சுமந்து சென்றனர். பின்னர் மாதாவின் படம் வரையப்பட்ட வண்ண கொடியுடன் மேளதாள வாத்தியங்கள் முழங்க பங்கு தந்தையர்களும் பக்தர்களும் ஊர்வலமாக பேராலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு வந்தடைந்தனர். இவ்விழாவிற்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் அருள் செல்வம் முன்னிலையில் கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி கொடியை புனிதப்படுத்தி கொடிமரத்தில் ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் மாதாவே வாழ்க, பூண்டி அன்னையே வாழ்க என்று கோஷமிட்டனர். மேலும் வருகின்ற 8ஆம் தேதி சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் அன்னையின் பிறப்பு பெருவிழா திருப்பள்ளி நிறைவேற்றி பூண்டி மாதாவின் அலங்காரம் ஆடம்பர தேர் பவனியை புனிதப்படுத்தி தொடங்கி வைக்கிறார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சீன அதிபர் ஜின்பிங்கை பாராட்டிய இந்திய பிரதமர். இரு தரப்பினரின் பேச்சு பல கோடி மக்களின் நலன் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி. தமிழக முதல்வருக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ் குடும்பத்தினரின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சியடைவதாக தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம். மக்கள் சுற்றுப்பயணத்தை குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு. முதலமைச்சர்கள் பட்டியலில் மு.க. ஸ்டாலினுக்கு இடமில்லை என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். விடியல் தர ஆட்சி வீழட்டும் என்றார் பாமக தலைவர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.